சிவா உன்னை கடத்திட்டு போனதுக்கு உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? நீங்க கேக்குற சாட்சி என்கிட்ட இருக்கு. அத சொல்லு முதல்ல. அத சொல்லு முதல்ல. நீ அத சொல்லு. அந்த எங்க அக்கா சொல்ல போற காரணத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே பாங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்றாங்க. சொல்லுடா. என்ன சாட்சி? என் மனசாட்சி. அட வலுத்தி. அவங்க சொல்ற சாட்சிய அங்க இருக்கவங்க ஷாக் ஆகணும்னு பார்த்தா கடவுள் நாங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டோம். அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் சாட்சிய நான் எந்த நாட்டிலயும் பார்த்தது இல்ல. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம வயசானவங்க பார்க்குற சீரியஸ் கொடுமைகளை தான் பார்க்க போறோம். ஐயோ கைப்புள்ள கூட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அரிப்பவனே கல்யாணம் முடிச்சா காலம் முடிக்கிற அப்படி பிடிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. 1 இல்லைன்னா 2 பொண்ணையே பிடிக்காம தாலியை பிடிச்சி அப்படியே தூக்கி போடுவாங்க. 2 ஆனா 3 கொஞ்சம் டிஃபரெண்ட். எப்படி தெரியுமா? அத போய் வேலைக்காரி கழுத்துல போட்டுருவாங்க. ஆனா இங்க நடத்த பாருங்க. பெரியப்பா 2 பேருக்கு மாலையை போடுங்க. இந்த பெரியவர் மாப்பிள்ளையா? ஆமா, இதுதான் என் தம்பி. இப்பதான் கட்டிக்க போற மாப்பிள்ள. அவரே பார்க்க சித்தப்பா மாதிரி இருக்காரு. இன்னொருத்தர போய் பெரியப்பா மாலை கூட கேக்குறாரு. யூத்தோட ஃபீலிங்ஸ் எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. நிறுத்துடா கல்யாணத்தை. மீனாட்சி ஏந்திரு. யார் நீ? நான் தான் சுந்தரம். நான் தான் சுந்தரம். இருந்துட்டு போ. நான் அவரு சுந்தரம். நான் இந்த இவருக்கு அந்த பொண்ணுக்கு கையிடணும். ஆல்ரெடி அவனோட தாத்தா கிட்ட தபிஸ்தார் அந்த பொண்ணு இப்ப நேரா போய் வயசான ஒரு கெலட்டிக் தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. சட்டை போட்டு தாலியை கட்டுறேன். வாலிபால் விளையாடுறாங்க, தாலி விளையாடுறாங்க. அதுக்கு சொல்ல டயலாக் விளையாடுறீங்களா நீங்க? தாலியோட பெருமை தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? தெரியாது. 33 கோடி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நம்ம ஹீரோயின் கழுத்துல அந்த தாலி எப்படி வந்து சொல்லுதுன்னு பாருங்களேன். அதுதான் ஹைலைட்டே. டேய் தாலியை வாங்கி கட்டுறா.